Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த நேரத்தில் யார் கால் பண்றா? நம்ம சொல்லுவோம்ல, இந்த நேரத்துல உங்களுக்கு யார் கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்போமா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இந்த நேரத்தில் இது அப்படியே இருக்கட்டும், யார் கால் பண்றா, யார் கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறது. பிரசன்ட்ல அதோட செயல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட்னு நம்ம வந்து எதை எடுப்போம்னா, யார் கால் பண்றா, யார், அததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். சரி, யாருமே தெரியாது. ஓகே, அது ஹூ. இப்போ நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்றோம், யார் கால் பண்றா. ஓகே, இப்போ அந்த செயல் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்லும்போது நம்ம வந்து என்ன சேர்ப்போம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து பி வெர்ப் சேர்ப்போம், அடுத்து என்னது வெர்ப் வரும், அந்த வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம பேசுவோம். அடுத்து ரிமைனிங் இருக்கு வேர்ப்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஹூ WH கொஸ்டின் இததான் நம்ம வந்து சப்ஜெக்டா எடுப்போம். சரி, அடுத்து என்ன வரணும்னா பி வெர்ப் சேர்க்கணும். பி வெர்ப் என்ன வரணும்னா ஹூக்கு அடுத்து இஸ் யூஸ் பண்ணுவோம். ஹூக்கு அடுத்து என்னது இஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம். வெர்ப் என்ன? கால் பண்றது, கால் கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி, காலிங். அப்போ யார் கால் பண்றா அப்படின்னா ஹூ இஸ் காலிங். ஹூ இஸ் காலிங் அப்படின்னா யார் கால் பண்ணிட்டு இருக்கா, யார் கால் பண்றான்னு கேட்கிறது. அடுத்து இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது at this time. Okay, at this time அப்படின்னா இந்த நேரத்தில். இந்த நேரத்துல யார் கால் பண்றா அப்படின்னு கேட்கிறது. எப்படி கேட்கலாம்? who is calling at this time. who is calling at this time. நெக்ஸ்ட், இந்த நேரத்தில் நீ ஏன் இங்க வந்த? நம்ம கேட்போம்ல, இந்த நேரத்துல நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. நீ ஏன் இங்க வந்த, வந்த பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்த பத்தி நம்ம கேக்குறோம். ஓகே, ஆல்ரெடி வந்தாச்சு. அப்போ இது எப்படி கேக்குறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயத்த பத்தி கேக்குறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேக்குறோம். இது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட் போட்டுடலாம். சரியா? அப்போ இல்ல பாருங்க, ஏன் WH क्वेश्चन இருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். why, ஏன்னா why. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நீங்க क्वेश्चन கேக்குறீங்கன்னா அங்க did யூஸ் பண்ணணும். ஆக்சிலரி வெர்ப் did. இப்போ WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து did போடுறோம். இப்போ இந்த WH வரல அப்படின்னா இந்த did தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். சரியா? did. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்ன? வெர்ப் என்ன? இங்க வந்த, வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே, அடுத்து இங்க, இங்கனா என்னது? here. அப்போ நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேக்குறதுக்கு why did you come here. why did you come here. ஓகே, இந்த நேரத்தில் at this time. at this time. ஓகே, அப்போ இந்த நேரத்துல நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? why did you come here at this time. why did you come here at this time. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நேரத்தில் யாரும் வெளியில போக கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த நேரத்துல என்னது? யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இந்த நேரத்தில் அது அப்படி இருக்கட்டும், யாரும் வெளியில போக கூடாது. அப்போ பாருங்க, யாரும் இததான் சப்ஜெக்டா எடுப்போம். நோ ஒன், யாரும் அப்படின்னா நோ ஒன், இல்லைன்னா நோபடி அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்டா எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன? யாரும் வெளியில் போக கூடாது, ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த கூடாது அதுக்கு ஷுட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நம்ம வந்து ஷுட்டிங் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஷுட்டிங் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்துன்னா அதுக்கு அடுத்து ஷுட்டிங் யூஸ் பண்ணுவோம், ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது. ஆனா இங்க வந்து ஷுட்டிங்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து நோ ஒன், இந்த நோ ஒன் வந்தாலே, நோ ஒன், நோபடி இந்த மாதிரி வரும்போது அடுத்து வேற நெகட்டிவ் வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ்ல வரக்கூடாது. சரியா? அப்ப இதையே நம்ம பாசிட்டிவாவே எழுதணும். ஷுட். ஓகே, ஷுட்டின்னு போடக்கூடாது, ஷுட். அதுக்கு அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? போகக்கூடாது, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து வெளியில், வெளியில்னா அவுட் சைட். அப்ப யாருமே வெளியில போக கூடாதுன்னா no one should go outside.
no one should go outside. அடுத்து இந்த நேரத்தில் at this time. At this time. Okay. அப்போ இந்த நேரத்துல யாருமே வெளியில போக கூடாதுன்னு சொல்றதுக்கு no one should go outside at this time. No one should go outside at this time. Next, இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம கேட்போம்ல, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இந்த நேரத்துல அது அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் நடந்துட்டு இருக்கு, சரியா? அப்ப இது எப்படி கேட்கணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி கேட்கணும். இப்ப என்ன WH கொஸ்டின் வந்திருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். என்னன்னா வாட். அடுத்து இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம இப்ப கொஸ்டின் கேட்கும் போது அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம், சரியா? am is are இந்த மூணுல ஒன்னு வரும். இங்க வந்து WH வந்திருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து பி வெர்ப் போடுவோம். இப்போ பி வெர்ப் am is are இந்த மூணுல ஒண்ணுனா சப்ஜெக்ட பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இப்போ நீன்னு வந்திருக்கு, நீனா யூ. யூ வந்திருக்கனால இங்க ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ பி வெர்ப் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து தான் வெர்ப். வெர்ப் என்ன? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறது. அதுக்கு என்ன do கூட ing சேர்த்து பேசுவோம், doing. அடுத்து இங்கன்னா here. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா what are you doing here? What are you doing here? அடுத்து இந்த நேரத்தில் அப்படின்னா at this time. இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? What are you doing here at this time? What are you doing here at this time? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்து மருத்துவமனையில் இருக்கிறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து என்னது? தன்னுடைய நிலையை சொல்றது. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க வந்து என்னன்னா பி வெர்ப் தான் யூஸ் பண்ணி பேசுவோம். மெயின் வெர்புக்கு பதிலா அந்த மெயின் வெர்பு வராது. ஓகே, அங்க பி வெர்ப் தான் மெயின் வெர்ப். அப்ப நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னா நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, அப்போ இது எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ போடணும். ஐக்கு அடுத்து பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் என்ன வரும்னா சப்ஜெக்ட் ஐ வந்தாலே அங்க ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஏன் ஆம் யூஸ் பண்ணா, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல நடக்கக்கூடிய செயல். இது நான் மருத்துவமனையில் இருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்தேன் அப்படின்னா அங்க வந்து ஐ வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஐ வாஸ் வரும். நான் மருத்துவமனையில் இருந்த பாஸ்ட பத்தி பேசும்போது இது நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன் அப்படின்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றீங்கன்னா அங்க என்ன? ஐ வில் பி. ஓகே, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம், நான் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ், நான் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி, இந்த மாதிரி வரும், சரியா? அப்போ நான் இருக்கிறேன் ஐ ஆம். அடுத்து எங்க? மருத்துவமனையில். இங்க வந்து என்னன்னா இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அங்க வந்து ஏதாவது அடிபட்டு இல்ல ஃபீவர் வந்து ஏதாவது அட்மிட் ஆகி அங்க இருக்கீங்கன்னா அங்க என்ன போடணும்னா இந்த ஹாஸ்பிட்டல். ஓகே, இது வந்து என்னது? இன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ப்ரிபோசிஷன் இன் வந்து இதுல எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி இருக்கீங்க அப்படின்னா நம்ம அங்க இன் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஐம் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்க அட்மிட் ஆகி இருக்கிறதா அர்த்தம், இல்ல அங்க வேலை பாக்குறீங்கன்னா அர்த்தம், சரியா? வேலை பாக்குறதா இருந்தாலும் நம்ம இன் யூஸ் பண்ணிக்கலாம். இது அங்க யாரையாவது நீங்க பார்க்க போறீங்க, இப்ப அட்மிட் ஆகி இருக்கிறவங்கள நீங்க வந்து பார்க்க போறீங்க, இல்ல வேற யாரையாவது நீங்க பார்க்க போறீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அங்க வந்து அட் யூஸ் பண்ணணும். at the hospital. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, அப்போ நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்க அங்க வேலை பாக்குறீங்க, இல்லைன்னா அங்க அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது at the hospitalனா at வந்து என்னது? ஒரு லொகேஷனை சொல்லுங்க. நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து இவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், யாரையாவது நீங்க பார்க்க போயிருக்கலாம், இல்ல அது பக்கத்துல ஏதாவது நின்று இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம். அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம ஐ ஆம் அட் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து பேசினது போதும் அப்படின்னு சொல்றேன். நம்ம சொல்லுவோம்ல பேசினது போதும் அப்படி. இது எப்படி சொல்லலாம்? அந்த போதும் அதுக்கு enough. பேசினது அப்படின்னு சொல்லும்போது பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். கூட ing சேர்த்து பேசுவோம். டாக்கிங். ஓகே, பேசினது போதும் அப்படின்னா enough talking. enough talking. இது தூங்குனது போதும் அப்படின்னு சொல்றேன். போதும்னா enough. அடுத்து தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்லீப். கூட ing சேர்த்து பேசுவோம். ஸ்லீப்பிங். அப்ப enough sleeping. ஓகே, enough sleeping அப்படின்னா தூங்குனது போதும். அடுத்து சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்றேன். அந்த போதும் enough. அடுத்து சாப்பிட்டது, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. கூட ing சேர்த்து பேசுவோம். ஓகே, enough eating அப்படின்னா சாப்பிட்டது போதும். enough eating. அடுத்து எனக்கு உன் உதவி தேவைப்படுது. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது அப்படி. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, எனக்கு உன் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா இத சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம். எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு அது தேவைப்படுது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சொல்லும்போது அது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சொல்லுவோம். அப்ப எனக்குன்னா சப்ஜெக்ட் ஆகி போடுவோம். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் எது? உன் உதவி தேவைப்படுது. தேவைப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நீட். அது அப்படி எழுதணும். ஐ நீட், எனக்கு தேவைப்படுது, எனக்கு தேவை அப்படின்னு சொல்றது. என்ன தேவை? உன் உதவி. அப்போ யுவர் ஹெல்ப். அப்போ எனக்கு உன் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யாரையும் கூப்பிடாத. நம்ம சொல்லுவோம்ல யாரையுமே கூப்பிடாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? யாரையும் கூப்பிடாத அப்படின்னா இல்ல சப்ஜெக்ட் இல்ல, சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுவும் என்னது? நெகட்டிவா இருக்கு வெர்பு. கூப்பிடாத அப்படின்னு. அப்போ என்ன போடுவோம்? டோன்ட். டோன்ட் கால். கூப்பிடுறதுக்கு கால். அப்ப டோன்ட் கால் அப்படின்னா கூப்பிடாத. ஓகே, யாரையும் anyone. ஓகே, யாரையும் கூப்பிடாத அப்படின்னா டோன்ட் கால் anyone. டோன்ட் கால் anyone. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, பேசுவதற்கு இது அப்படி இருக்கட்டும். எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? எனக்கு நேரம் இல்ல அப்படின்னா I don't have time. ஓகே, I don't have time அப்படின்னா எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரி, இல்லைன்னு சொன்னா I have no time இப்படியும் சொல்லலாம். ஓகே, I have no time னு சொல்லலாம், இல்ல I don't have time னு சொல்லலாம். ஓகே, எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு. இதுக்கு பேசுவதற்கு, ஓகே, பேசுவதற்கு அப்படின்னா to போட்டு இத இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும். to போட்டு பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? talk. ஓகே, அப்போ பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்ல அப்படின்னா I don't have time to talk. I don't have time to talk. இல்லைனா I have no time to talk. ஓகே, நெக்ஸ்ட் உட்கார்வதற்கு எனக்கு நேரம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல உட்கார்றதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? இப்போ உட்காருவதற்கு இது அப்படி இருக்கட்டும். எனக்கு நேரம் இல்ல அப்படின்னா I don't have time. ஓகே, I don't have time இல்லைனா I have no time இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்து உட்காருவதற்கு இதை எழுதும்போது இந்த வெர்பை எழுதுறதுக்கு முன்னாடி to போடணும். இது இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? sit. அது அப்படியே எழுதணும். ஓகே, to sit, to talk. அப்போ உட்கார்வதற்கு எனக்கு நேரம் இல்ல அப்படின்னா I don't have time to sit. I don't have time to sit. ஓகே, நெக்ஸ்ட் தூங்குவதற்கு கூட எனக்கு நேரம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல தூங்குவதற்கு கூட எனக்கு நேரம் இல்ல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, தூங்குவதற்கு கூட, அந்த கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். தூங்குவதற்கு கூட எனக்கு நேரம் இல்ல. இப்போ எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? I don't
have time. தானே I don't have time அப்படின்னா எனக்கு நேரம் இல்ல. இதுக்கு தூங்குவதற்கு கூட அந்த கூட அது எதுல வரும்னா the don't நெகட்டிவ் வேர்ட் வந்துச்சுன்னா அந்த டோன்ட்க்கு அடுத்து வரும். டோன்ட்கையும் the have வெர்புக்கையும் நடுவுல வரும். சரியா? even கூடனா even. ஓகே. அடுத்து என்ன வரும்? தூங்குவதற்கு அதுக்கு to போட்டு sleep. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். சரியா? அப்ப தூங்குவதற்கு கூட எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு I don't even have time to sleep. I don't even have time to sleep. ஓகே. அடுத்து இந்த பொருட்களை எல்லாம் உள்ளவை. நம்ம சொல்லுவோம்ல இந்த பொருட்களை எல்லாம் இந்த திங்ஸ் எல்லாமே உள்ள எடுத்துவை அப்படின்னு சொல்றதுல இதை எப்படி சொல்லலாம்? பாருங்க, இந்த பொருட்களை எல்லாம் இது ஒரு செட் உள்ளவை. ஓகே, இந்த பொருட்களை எல்லாம் என்னது உள்ளவைன்னு சொல்றோம். அப்போ வைக்கிறதுக்கு இங்க வந்து என்னது சப்ஜெக்ட் கிடையாது. சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். உள்ளவை வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது புட். இல்ல கீப்னா கூட சொல்லிக்கலாம். சரியா? புட். அடுத்து என்ன? இந்த பொருட்களை எல்லாம் அதுக்கு ஆல் these things. இல்ல வந்து these எதுக்கு வரும்னா இந்த அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம this யூஸ் பண்ணுவோம், these யூஸ் பண்ணுவோம் இந்த அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே. ஆனா நல்லா கவனிங்க, this எதுக்குன்னா இப்போ பொருட்கள் ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா this யூஸ் பண்ணணும். ஓகே, this thing. இது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து these யூஸ் பண்ணணும். ஓகே, these. அப்ப பொருட்களை இது என்னது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்குதா? ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம். சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இந்த அதுக்கு these யூஸ் பண்ணணும். thisனா சிங்குலர், theseனா ப்ளூரல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? இந்த பொருட்களை, இந்த பொருட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை நம்ம மென்ஷன் பண்றோம். சோ அதுக்கு these யூஸ் பண்றோம். அப்ப all these things அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம். அடுத்து உள்ளே அப்படின்னா inside. இந்த பொருட்களை எல்லாம் உள்ளவை அப்படின்னா put all these things inside. Put all these things inside. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, டிவி பார்ப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல டிவி பார்க்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு. இது வந்து ஹோம்வொர்க். சரியா? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.